எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்ரா. இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடான அப்புறம் அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது கடலெண்ணெய். அந்த கடலெண்ணெயில் நல்லா சூடான அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய வைக்கணும். அது நல்லா சூடான அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை நல்லா சுருண்டு வந்த உடனே அதில் 20 பூண்டு கொஞ்சம் 2 பெரிய பூண்டு எடுத்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அந்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. ஓரளவு சேஞ்ச் ஆன அப்புறமா அதில் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அந்த குழம்புல எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் கொஞ்சம் நிறையா சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வதங்கின அப்புறமா அதில் வீட்டில் அரைச்சி வச்ச கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின அப்புறமா ஒரு சின்ன சைஸு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதில் நல்லா தண்ணியாக சேர்த்து கரைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதித்து வரணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொதித்தது அதில் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சமையல் இப்போ தான் நானும் கற்றுட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. அதனால் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற புளி கரைசல் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம்ல குழம்பு, அதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொதிக்கும்போது இதில் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். நல்லா கொதித்து வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.